ஈரானை நோக்கி மிகப்பெரிய படையை அனுப்பியுள்ளதாக ட்ரம்ப் மிரட்டி வரும் நிலையில் தாக்குதலை தொடங்குவது தொடர்பாக இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபிய அதிகாரிகளுடன் அமெரிக்கா விவாதிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மற்றொரு பக்கம் ஈரான் தனது ஆயுத கையிருப்பை அதிகரிக்கும் நிலையில் மும்முரமாக இறங்கியுள்ளது. இந்த வாரம் நடைபெறவுள்ள இந்த சந்திப்பில் தனித்தனியாக இஸ்ரேல், சவுதி அரேபிய நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையின் மூத்த அதிகாரிகளுடன் அமெரிக்க அதிகாரிகள் ஆலோசனை நடத்தவுள்ளனர். இந்த இரு நாடுகளும் ஈரானின் பலம் மற்றும் பலவீனத்தை நன்கு அறிந்தவர்கள் என்பதால் அதன் மூலம் தாக்குதலுக்கான சாத்தியத்தை அறிய அமெரிக்கா நினைப்பதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். ஏற்கனவே ஈரான் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய இலக்குகள் குறித்து இஸ்ரேல் ராணுவ உளவுத்துறை தலைவர் அமெரிக்காவிடம் பகிர்ந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மோதலுக்கு தயார் நிலையில் அமெரிக்காவின் ஆபிரகாம் லிங்கன் போர்க்கப்பலும் மத்திய கிழக்கில் நிலை கொண்டுள்ளது. அதே சமயம் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க தனது ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் விமானங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து வருவதாக ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவை வீழ்த்த முடியாவிட்டாலும் அதனை நிலைகுலிய வைக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஈரான் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான சிறிய ரக ஏவுகணைகளை வீசி அமெரிக்காவின் தாக்குதலை சமாளிக்க ஈரான் திட்டமிட்டு வருகிறது. ஆனால் அதே சமயம் முடிந்தவரை இரு நாடுகளிடையேயான பதற்றத்தை குறைக்க சவுதி முயற்சித்து வருகிறது. ஏற்கனவே ஈரான் மீதான தாக்குதலுக்கு தனது வான்பரப்பை அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாது என சவுதி தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.